காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அகத்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த அல் மதரசத்துல் ஜமாலியாவினுடைய வாராந்திர தப்சீர் நிகழ்விலே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ மாணவிகள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். சூரா மாஇதாவுடைய 51வது வசனத்தை இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். யூதர்கள் கிறிஸ்துவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் தங்களுடைய வேதங்களை பின்பற்றாமல் தங்கள் வேதங்களில் சொல்லப்பட்ட சட்டங்களை மாற்றினார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்த்துவிட்டு யூத கிறிஸ்துவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக சொல்கின்றான். தண்ணி கிடைக்கும். யூத நசரானிகள் கிறிஸ்துவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது. இந்த கிறிஸ்துவர்கள் யூதர்கள் என்பவர்கள் ரொம்ப டேஞ்சரானவங்க. அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் இந்த யூத கிறிஸ்துவர்கள். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், யூதர்கள் முஸ்லீம்களை கொத்து கொத்தாக பலஸ்தீனத்திலே கொன்று வருவதை நாம் பார்க்கிறோம். பச்சிலம் குழந்தைகள் என்று கூட பாராமல் பலாயிரக்கணக்கான குழந்தைகளை பலஸ்தீன மண்ணிலே, அந்த காசா என்கிற அந்த ஏரியாவிலே கொத்து கொத்தாக அந்த மக்களின் மீது குண்டுகளை பாய்த்து கொல்வதை பார்க்கிறோம். அப்படி ஒரு மோசமான ஒரு எண்ணம் உடையவர்கள். முஸ்லீம்களை அழிக்க வேண்டும், முஸ்லீம்களிடத்திலே நல்லவர்களை போன்று பழகி அவர்களை வீழ்த்த வேண்டும், அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் யூதர்கள். அதே போன்று கிறிஸ்துவர்கள். இந்த யூத கிறிஸ்துவர்களை குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிது அல் யஹூத வன் நஸார அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். எப்படி? உற்ற நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆக்கிக்காதீங்க. நண்பர்களா இருந்துக்கலாம், ஆனால் அந்த யூத கிறிஸ்துவர்களை நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக, உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அவனோ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸார அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நண்பர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பான். ஒரு கிளாஸில் 20 பேர் இருக்காங்க அப்படின்னா 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவார், அவர்கிட்ட தான் எல்லா விஷயங்களையும் கலந்துரையாடல் செய்வார், தன்னுடைய குடும்ப ரகசியத்தை சொல்வார், தன்னை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைப்பார். அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டாக, உற்ற நண்பராக நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பாலுஹும் அவுலியாஉ பாலின், அவர்களில் சிலர் சிலருக்கு உற்ற நண்பர்கள் ஆவார்கள். ஒமை யதவல்லஹும் மின்கும், உங்களில் யார் யூதர்களையோ கிறிஸ்துவர்களையோ உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்கிறார்களோ ஃபஇன்னஹு மின்ஹும், அவர்களும் அவர்களிலிருந்தே கட்டுப்பட்டவர்கள். பேருக்கு வேணா முஸ்லீமா இருக்கலாம், பேருக்கு வேணா பேர் முஸ்லீமா இருக்கலாமே ஒழிய, யூதர்களை கிறிஸ்துவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டவர்கள் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, ஃபஇன்னஹு மின்ஹும், அவர் அவர்களை சார்ந்தவர் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்கின்றான்.
சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அப்ப யூதர்களிடத்திலேயும் நசராணிகள் கிறிஸ்துவர்களிடத்திலேயும் அவர்களை நாம் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது. அப்படி நாம் ஆக்கி கொண்டால் நாம் அவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ஒரு தடுத்தலை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சில பேர் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ் நோய் வைத்திருந்தானோ, நிஃபாக் நயவஞ்சகத்தனம் என்கிற நோய் யாருடைய உள்ளத்திலே இருந்ததோ அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, யூதர்களையும் கிறிஸ்தவர்களின் பக்கம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சுக்கிட்டாங்க. இது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இப்படி யார் செய்வார்கள் என்றால் யாருடைய உள்ளத்திலே நோய் இருந்ததோ அவர்கள் யூத கிறிஸ்துவர்களின் பக்கம் விரைந்தார்கள். ஏப்பா அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்களோடைய போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களாம், நக்ஷா அன் துசீமனா தாயிரத்துன், அவர்கள் மூலமாக எங்களுக்கு ஏதேனும் அதாவது வேதனை வந்து விடுமோ, எங்களுக்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்கிற பயத்திலே நாங்கள் இவ்வாறு அவர்களிடத்திலே நாங்கள் நெருங்கி பழகுகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அவங்க மூலியமா ஏதாவது எங்களுக்கு தீங்கு வந்துருச்சுன்னா நாங்கள் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அந்த தீங்கை விட்டு நாங்கள் பாதுகாத்து கொள்கிறோம், அந்த தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம், அதனால தான் கிறிஸ்துவர்கள் யூதர்களோடு நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோன்னு அந்த யாருடைய உள்ளத்திலே நோய் இருந்ததோ அவர்கள் இப்படி சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்கலாம் நபியே, நீங்கள் காண்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்கலாம். இவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக யூதர்களையும் கிறிஸ்துவ இடத்துல போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சுக்கிறாங்க. ஆனா நபியே நீங்கள் காண்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்கலாம். பின்னாடி ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்னதாக இவ்வாறு யூதர்களையும் சில முனாஃபிக்குகள் என்ன செய்தார்கள், யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் தங்களுடைய நண்பர்களாக ஆக்கி கொண்டார்கள். கேட்டா அவங்க மூலியமா எங்களுக்கு தீங்கு வந்துருமோன்னு நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் சொல்ற நபியே, ஒண்ணு நீங்க மக்காவை வெற்றி கொள்வீங்க, அல்லது அந்த மக்காவை கைப்பற்றி அந்த காஃபிர்களிடத்திலிருந்து ஜிஸியா என்கிற வரியை நீங்கள் வாங்குகிற அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வருவான். அப்படி கொண்டு வருகிற போது யாரெல்லாம் உள்ளத்துல மறைச்சு வச்சு முனாஃபிக்தனத்தை மறைத்து வைத்து யூத பேருக்கு முஸ்லீம்னு சொல்லிட்டு யூத கிறிஸ்தவர்களோடு அண்டி இருந்தார்களோ அவர்கள் அன்றைக்கு வருத்தப்படுவார்கள். ஆகா, நம்ம அவசரப்பட்டு இந்த யூத கிறிஸ்தவர்களோட நண்பர்களாக இருந்துட்டோம், ஆனா அல்லாஹ் நபிக்கு வெற்றியை கொடுத்து விட்டான், நபிக்கு அந்த மக்காவை அல்லாஹ் ஆளக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்து விட்டார் என்று அன்றைக்கு வருத்தப்படுவார்கள் என்பதை போன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் அலி அல்லாஹ்னு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆளுநரை நியமிச்சிருந்தாங்க, ஒரு கவர்னரை நியமிச்சிருந்தாங்க. அப்படி அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு என்பவர்கள் ஒரு பகுதிக்கு அவங்கள நியமிச்சிருந்தாங்க. ஒரு நாள் உமர் அலி அல்லாஹ்னு அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க, உங்களுடைய கணக்குகளை, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் கணக்குகளை ஒரு ஏட்டில் எழுதி கொண்டு வாங்கன்றாங்க. அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு எழுத்தரை வச்சிருந்தாங்க. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு எழுத்தரை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா உமர் ரலியல்லாஹு இடத்துல அனுப்புனாங்க, கூட கூட்டிட்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு அவர் கிறிஸ்துவர்னு தெரியாது, அந்த கணக்கு கொடுக்கல் வாங்க கணக்கை வாசிங்கன்றாங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு, வாசிக்கிறாரு, இதை வாங்கணும், இதை கொடுத்தோம், இப்படி வாசிக்கும் போது அவருடைய திறமையை பார்த்து உமர் ரலியல்லாஹு ரொம்ப வியந்து போயிட்டாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மாஷா அல்லாஹ், அபு மூசா அஷ்அரி இவ்வளோ சிறந்த ஒரு கணக்கரை வச்சிருக்கிறாரு, ஒரு எழுத்தரை வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க உமர் ரலியல்லாஹு ஆச்சரியப்பட்டாங்க, பாராட்டினாங்க. பிறகு என்ன செஞ்சாங்கன்னா உமர் ரலியல்லாஹு சரி இவர் முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டு, எப்பா நீ சிரியாவிலேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, அதை பள்ளிவாசலுக்குள்ளே வச்சு எனக்கு படித்து காட்டுறியான்னு கேட்குறாங்க. உடனே அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவரால் பள்ளிவாசலுக்குள்ளே வர முடியாதுன்றாங்க. இவரால் பள்ளிவாசலுக்குள்ளே வர முடியாது,
அப்ப இவங்க கேட்கறாங்க, அப்படின்னா இவருக்கு ஏதாவது பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கும், குளிப்பு எது கடமையா இருக்கா? பள்ளிவாசலுக்குள்ள வர முடியாது அப்படின்னா அப்ப அவருக்கு குளிப்பு கடமையா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இவருக்கு எது குளிப்பு கடமையா இருக்கா அப்படின்னு கேட்டப்ப உமர் ரலியல்லாஹு இடத்துல அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்ல இவருக்கு குளிப்புலாம் கடமையாகல, இவர் ஒரு கிறிஸ்துவர், இவர் ஒரு கிறிஸ்துவர்னு சொன்னோன்னே உடனே சொல்லிச்சா உமர் ரலியல்லாஹு கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு அதட்டி அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹுடைய தொடையில இப்படி அடிச்சாங்க. அதட்டி தொடையில அடிச்சாங்க. அடிச்சுட்டு சொன்னாங்க, அந்த கிறிஸ்துவரை வெளியே அனுப்புங்க, அந்த கிறிஸ்துவரை வெளியே அனுப்புங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே என்ற வசனத்தை சுட்டிக்காட்டி, என்னதான் திறமையானவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவரை நீங்கள் உங்களுக்கு எழுத்தராக நீங்கள் நியமித்துக் கொண்டிருப்பது சரி அல்ல என்று இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி உமர் ரலியல்லாஹு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அதட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவர்கள் யூதர்கள் என்னத்தான் பழக்கம் வச்சுக்கிட்டாலும் பழக்கத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் உற்ற நண்பராக ஆக்கி கொள்ள கூடாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் ஏன் இறங்குச்சு? ஏன் யூதர்களை கிறிஸ்தவர்களை நீங்க உற்ற நண்பர்களாக, உற்ற நண்பர்னா என்ன? அவர் ரொம்ப நம்புவோம், அவர்கிட்ட போனா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அவர்கிட்ட போனா நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவர் தான் உற்ற நண்பர். அப்ப ஏன் இந்த வசனம் இறங்கிச்சுன்னு காரணம் சொல்றாங்க. ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது போர் நடந்து முடிந்து முஸ்லீம்கள் அதுல தோல்வி அடைந்த பிறகு முஸ்லீம்கள் இருந்து ஒருத்தர் சொன்னாரு தன் நண்பரிடத்துல, நான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் யூதர் இருக்காரு, அவரிடத்துல நான் தஞ்சம் போக போறேன், அவரிடத்துல நான் தஞ்சம் போக போறேன், அவருடன் சேர்ந்து நான் யூத மதத்திலே இணைய போகிறேன், ஏதேனும் ஒன்று நடந்து விட்டாலோ பிரச்சனை ஏதும் தோன்றினாலோ அவர் எனக்கு உதவக்கூடும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். என்ன விளங்கிட்டு சொன்னாரு? யூதர்கள்ட்ட போனா பாதுகாப்பு கிடைக்கும், யூதர்கள்ட்ட போனா நமக்கு அடைக்கலம் கிடைக்கும், அவன் நம்மளை காப்பாத்திடுவான்னு நினைச்சு உஹது போர்ல தோல்வி முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பிறகு ஒருத்தர் சொன்ன இந்த வார்த்தையை பார்த்து அல்லாஹ் கோபப்பட்டு இந்த வசனத்தை இறக்கியதாக வரலாற்று செய்தி இருக்கிறது. இன்னொரு காரணம் சொல்றாங்க, நான் சிரியால உள்ள இன்ன கிறிஸ்துவரிடத்துல சென்றால், ஒருத்தர் சொன்னாரா நான் சிரியால எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போனா எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நான் கிறிஸ்துவ மதத்துல இணைய போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இந்த காரணங்களால அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினார், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும் என்று யூத கிறிஸ்துவர்களை உங்களுக்கு நெருங்கிய உற்ற தோழர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் எச்சரிக்கையை அல்லாஹ் தருகிறான். அப்ப யூதர்களையும் கிறிஸ்தவரையும் நம்ம நண்பர்களாகவே ஆக்கி கொள்ள கூடாதுன்றா அவங்களுடைய வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் நம்ம நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாதுன்னா அவருடைய வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி நம்ம ஃபாலோ பண்றது? நின்றுகிட்டு சாப்பிட்றாங்க, நடந்துகிட்டு சாப்பிட்றாங்க, பஃபே சிஸ்டம்ன்றாங்க கல்யாணங்கள்ல. வெஸ்டர்ன் கல்ச்சர் அடிப்படையில் என்ன செய்யறாங்க? எல்லாரும் நின்று சாப்பிட்றாங்க. அதே மாதிரி சுன்னத்தான வழிமுறைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் காட்டக்கூடிய நவீன அந்த கலாச்சார சீர்கேடை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களாகவே ஆக்கி கொள்ளக்கூடாதுன்னா எந்த சூழ்நிலையிலேயும் கிறிஸ்துவர்களுடைய நடைமுறையை நாம் பின்பற்றிவிடக்கூடாது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர் அவர்களை சார்ந்தவர். ஒருத்தன் யூதர்களுடைய வழிமுறையை பின்பற்றினால் அவன் யூதனாகி விடுகின்றான். ஒருவன் கிறிஸ்துவனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினால் அவன் அதை சார்ந்தவனாக ஆகிவிடுகின்றான். பேருக்கு வேணா முஸ்லீமா இருக்கலாம், பேருக்கு வேணா அவன் முஸ்லீம் அடையாளத்தோடு இருக்கலாம், ஆனால் அவன் கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவர்களுடைய நோக்கமே என்ன? இந்தியாவின் மீது ஆங்கிலேயர்கள் படையெடுத்த போது அவர்கள் எடுத்த திட்டமிடுதலை என்ன? அவன் பேருக்கு அவன் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும், ஆனால் அவனுடைய உள்ரங்கம் கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். வெளியே முஸ்லீம் பேர் வச்சுக்கலாம், எல்லாரையும் கிறிஸ்துவனாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இன்னைக்கும் பார்க்கிறோம், எத்தனையோ கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது,
நல்லா படிப்பு கிடைக்குதுன்னு கிறிஸ்டின் ஸ்கூலில் போய் சேர்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது. புள்ள இங்கிலீஷ் 4 வார்த்தை நறுக்குன்னு பேசிடுன்றதுக்காக ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் போய் நாம் சேர்த்துடக்கூடாது. எத்தனையோ இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் வந்து விட்டது, எத்தனையோ இஸ்லாமிய கலாச்சாரத்தை போதிக்கக்கூடிய ஸ்கூல்கள் வந்துருச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூல் தேர்ந்தெடுக்கும் போது கூட அவனுடைய உள்ரங்கம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகாத பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். கிறிஸ்டின் ஸ்கூல்ல போய் சேர்த்துற நம்ம பிள்ளைய என்ன சொல்லி கொடுப்பாங்க? அல்லந்து சூறாவை சொல்லி கொடுப்பாங்க, காலையில பிரேயர்ல அல்லோலையான்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆமன்னு சொல்லி கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் உனக்கு இயேசு பிரயான் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவர்களுடைய மதம் அவர்களுக்கு லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அது இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைகளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். அவங்க என்ன செய்வாங்க? பொதுவாக கிறிஸ்துவர்கள் ரொம்ப கவரக்கூடியவர்கள். அதனால்தான் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை யார் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் இருக்கிறாங்க, அடுத்துதான் முஸ்லீம் இருக்கிறாங்க. முதல்ல முஸ்லீம் இருக்கணும். ஆனால் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உடையவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் நிறைய சமூக சேவை செய்து மக்களை கவர் பண்ணி அவர்களை கிறிஸ்துவர்களாக ஆக்குவதிலே வல்லவர்கள். அப்படியே என்ன செய்வாங்க? பாசமாக பேசுவாங்க, அப்படி மருத்துவ உதவி செய்வாங்க, ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்களுக்கு எல்லாரும் செய்வாங்க. அப்படி அவங்க பேச்சில் மயங்கி எத்தனையோ பேர் கிறிஸ்துவர்களாக மாறுவது உண்டு. அவர்கள் இந்துக்களாக இருந்தும் கிறிஸ்துவர்களாக மாறுவது உண்டு. எதற்கு இங்கே சொல்ல வருகிறோம் என்றால், நம்ம பிள்ளைங்களை உற்ற நண்பர்களாகவே ஆக்கக்கூடாது என்றால் இஸ்லாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அவருடைய கலாச்சாரத்தின்படி வாழக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து விடக்கூடாது. யூதன் தான் கேமை கண்டுபிடிச்சான். யூதன் தான் கேம் விளையாடுறத கண்டுபிடிச்சான். இந்த கேம்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது யூதன். ஆனால் யூதர்கள் யாரும் கேம் விளையாட மாட்டாங்க. உலகத்திலேயே அதிகமான அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய விருதாக இருக்கக்கூடிய அந்த விருதுகளை பெறுபவர்கள் யூதர்கள். அதிகமான யூதர்கள் தான் அந்த விருதுகளை பெற்று இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவன் அறிவை அவ்வளோ வளர்க்குறான். அவன் உன்னை கண்டுபிடிச்சி கேமுண்டு எல்லாரையும் விளையாட வச்சு எல்லாரும் மூளையும் மந்தமாக்கி அறிவில்லாம ஆக்கி சிந்திக்க விடாம ஆக்கி அவன் பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கண்டுபிடிச்ச கேமை விளையாண்டு தொப்பி போட்ட முஸ்லீம் பைத்தியமா கேம்ல சுத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரீ ஃபயர்ன்றாங்க. பல கேம்கள் எல்லாமே இந்த யூதர்கள் கண்டுபிடித்தது தான். பெற்றோர்கள் விழிப்போடு இருக்கணும். நம்ம பிள்ளைங்க யூதவரா கிறிஸ்துவரா நீங்க ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போய் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இது போன்ற அவர்களுடைய கண்டுபிடிப்பிலும் அவருடைய செயல்பாடுகளும் நம்ம பிள்ளைக்கு கொடுத்துட்டாலே வெளியே பெயர் வச்ச முஸ்லீமா இருப்பான். அவனுடைய உள்ரங்கெல்லாம் யூத கிறிஸ்துவராக மாறிவிடும், வேறு மதத்தை சார்ந்தவனாக மாறிவிடும். ஏன்னா உள்ரங்க ரொம்ப முக்கியமானது. ஈமான்னா 2 தான். அல் இக்ராரும் பில் லிசான் வ தஸ்தீக்கும் பில் கல்ப் வ அமலும் பில் ஜவாரி. 3. அவன் நாவால் மொழிவது, உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது, அவன் உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. அப்போ உள்ளத்துல அவனுக்கு ஈமான் இல்லாமல் வேறு ஒரு மதத்தை சார்ந்த கலாச்சாரம் தொற்றிக்கொண்டால் அவனிடத்துல ஈமானிய உணர்வு வராது என்பதை இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா 54வது வசனத்துல தொடர்ந்து சொல்றான். அப்ப யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உற்ற தோழர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களில் யாரேனும் தங்களுடைய மார்க்கத்திலிருந்து மதம் மாறினால் ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், நீங்க மதம் மாறுறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் இழப்பு கிடையாது. இஸ்லாத்துக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாங்க? குடும்பத்தோட மதம் மாறிட்டாங்க. இதனால இஸ்லாத்துக்கு ஏதாவது பாதிப்பா என்றால் பாதிப்பு கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களில் யார் தன்னுடைய மதத்தை விட்டு மாறினாரோ, இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி முர்த்ததாக போய்விட்டாரோ, அதனால் இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு பிறகு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான். அந்த உங்களுக்கு பதிலாக இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும்? அல்லாவை அவர்கள் நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அப்படிப்பட்ட கூட்டத்தை அல்லாஹ், நீங்க மதம் மாறுறதால அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அப்படி அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? யுஹிப்புஹும்
அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். அதில்லத்தன் அலல் முஃமினீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? முஃமின்களிடத்திலே பணிவானவர்களாக இருப்பார்கள். முஃமின்களிடத்தில் எப்படி இருப்பாங்க? பணிவானவர்களாக இருப்பார்கள். ஐஸத்தன் அலல் காஃபிரீன், காஃபிர்களிடத்திலே, இறை மறுப்பாளர்களிடத்திலே கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போர் செய்வார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிமின், பழிக்கக்கூடியவருடைய பழி சொல்லை கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அவன் இதை சொல்லிடுவானோ, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றனா அவன் சீனு சொல்லிடுவானோ, நம்ம இப்படி தொப்பி போட்டா அவன் தப்பா நினைச்சிருவானோ, நம்ம ஜுப்பா போட்டா அவன் தப்பா நினைச்சிருவானோ, நம்ம பெண்களாக ஹிஜாப் போட்டா எல்லாரும் என்ன இந்த புள்ள ஹிஜாப் போட்டிருக்கு, யாருடைய அந்த லௌமத்த லாயின், யாருடைய பழி சொல்லுக்கும் அஞ்ச மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நீ மதம் மாறினா மதம் மாறிக்கோ, நீ இஸ்லாத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போனா தூக்கி எறிஞ்சிட்டு போ. ஒன்னால இந்த இஸ்லாத்துக்கு எத்தனையோ பேர் மதம் மாறி போறாங்க. சரி, ஒரு குடும்பத்தில் சரியான வளர்ப்பு இல்லாமல், சரியான கண்காணிப்பு இல்லாமல், ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவரோடு சேர்ந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ மதம் மாறி அவர்கள் காஃபிராக போய் விடுகிறார்கள். யூடியூபுகளில் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக வருது. ஒரு இந்து பெண்ணுக்கு ஒரு முஸ்லீம் பெண், ஒரு இந்து பையனுக்கு ஒரு முஸ்லீம் புள்ள, ஒரு இந்து, இப்படி மாறி மாறி, ஒருத்தர் ஆண் இந்துவா இருந்தா முஸ்லீம் பெண்ணா இருக்கணும், முஸ்லீம் ஆணா இருந்தா இப்படி மாறி மாறி இந்து ஆண் இந்து பெண், முஸ்லீமான ஆண் இந்து பெண், இப்படி மாறி மாறி திருமணம் முடிப்பது ட்ரெண்டாக ஆக்கி கொண்டிருக்கிறாரு. இது ஒரு ட்ரெண்டு. அப்படி மதம் மாறினால் யாருக்கு பாதிப்பு? இஸ்லாத்துக்கு ஏதாவது பாதிப்பா? எந்த பாதிப்பும் இல்லை. அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்து, அந்த கூட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பார்கள். காஃபிரிடத்திலே கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள், முஸ்லிம்களிடத்திலே அவர்கள் பணிவு மிக்கவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்பவர்களாக இருப்பார்கள். படிக்கக்கூடிய பழி சொல்லை அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, இது அல்லாஹ்வுடைய அருள், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனாக அறிந்தவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சரி, யார நண்பர்களாக உற்ற நண்பர்களாக தேர்ந்தெடுக்க கூடாது? கிறிஸ்துவர்களை, நசராணிகள், அந்த யூதர்களையும் உற்ற நண்பர்களாக தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொன்ன. அப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, உங்களுக்கு உற்ற நண்பர் யார்? அல்லாஹ்வும் ரசூலும் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அல்லாஹ் ரசூல்கிட்ட முறையிடுங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டமா, அல்லாஹ்விடத்துல முறையிடுங்கள். உங்களுடைய உற்ற நண்பர்கள், இன்னமா வலியுக்கும், உங்களுடைய உற்ற நண்பர் அல்லாஹ்வும் ரசூலும் தான், வேற யாரும் கிடையாது. யார்கிட்ட புலம்புறதுனாலே கஷ்டம் தீர போறது கிடையாது, யார்கிட்ட முறையிடுறதுனாலே பிரச்சனை தீர போவது கிடையாது. இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, உங்களுக்கு உற்ற நண்பர் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள். யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உற்ற நண்பர்கள். எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள்? வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய, பேருக்கு சொல்லக்கூடிய முஃமின் இல்ல, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய, வயுஅத்தூன ஸகாத், ஸகாத்தை கொடுக்கக்கூடிய, வஹும் ராகிஊன், ருக்கு செய்கின்றவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய, ஸகாத்தை முறையாக தரக்கூடிய ஈமான் கொண்டவர்கள் உங்களுக்கு உற்ற நண்பர்கள். வேற யாரும் ஃப்ரெண்டு கிடையாது, வேற யாரும் உற்ற நண்பராக நாம் எடுத்துக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. உலகத்தில் நமக்கு உற்ற நண்பராக, நமக்கு ஆறுதலான, கஷ்டத்திற்கு தீர்வான, நம்முடைய பாதுகாப்புக்கு அரணாக இருக்கக்கூடிய உற்ற நண்பர் நம்மை படைத்த அல்லாஹ், நம்முடைய இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பிறகு தொழுகை நிலைநாட்டக்கூடிய, ஸகாத்தை கொடுக்கக்கூடிய, ருக்கு செய்யக்கூடிய ஈமான் கொண்டவர்கள் தான் உங்களுடைய உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமை யதவல்லல்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்கிறாரோ, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை யார் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறாரோ, ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை. ஹிஸ்ப் என்றால் அல்லாஹ்வுடைய படை. அவர்கள்தான் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அப்ப நாம அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்முடைய உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளணும். இந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அன்பு நண்பர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய அன்பு நண்பர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விஷயங்களை கடைபிடிக்க சொல்லி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள். தம்பி வாங்க, இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், முன்னாடி வாங்க, டக்குன்னு எந்திரி. இங்கே இந்த தூணில் சாஜுக்கும் நீ வா சீக்கிரம் இங்கிட்டு வா, இங்கிட்டு வந்துரு. வேற யாரு? அப்போ அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய அன்பு நண்பர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கேட்பேன், தம்பி கண்ணாடி உன் பேர் என்ன? இப்போ இந்த 7 விஷயம் என்னன்னு கேட்பேன், சொல்லணும், மைக்கில் சொல்லணும். எனக்கு தெரியாது, எல்லாம் உட்காந்துருக்காங்க, உஸ்தாத் உள்ள உட்காந்துருக்காங்க, மைக்கில் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு 7 கட்டளையை இட்டிருக்கிறார்கள். எத்தனை விஷயம்? 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, முதலாவது விஷயம், ஏழைகளை நேசிக்குமாறும். ஏழைகளை என்ன செய்யணும்? ஏழை தானே, நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரன், நம்ம எவ்வளோ பெரிய ஆள், அப்படி இருக்கக்கூடாது. ஏழைகளை நேசிக்கணும், அவர்களுடன் நெருக்கமாக இருக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்றாங்க. முதலாவது விஷயம் என்ன சொன்னாங்க? ஏழைகளை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும், அவர்களுடன் நெருக்கமாக இருக்கணும். ரெண்டாவது, செல்வத்திலையும் அழகிலேயும் எனக்கு கீழே உள்ளவரை நான் பார்க்க வேண்டும், எனக்கு மேலே உள்ளவரை பார்க்கக்கூடாது, எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. இதில் ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், இவ்வளோ பணக்காரனாக இருக்க, இவ்வளோ பெரிய வீடு வாசல் காரு, நம்ம இப்படி பிச்சைக்காரன மாதிரி இருக்கமே, அல்ல நம்மளை இப்படி வச்சுட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம கீழே சோத்துக்கே வழி இல்லாமல் ரோட்டில் ஒருத்தர் இருப்பான், சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, சரியான அழகு இருக்காது, ஆடை இருக்காது, எதுக்குமே வழி இருக்காது. அல்ல நம்ம அந்த மாதிரி வைக்கல, பரவாயில்ல, நம்ம நல்லா சிறப்பாக வச்சுருக்கான். அப்போ எதில்? செல்வத்திலேயும் அழகிலேயும் நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்கணுமா? பார்க்கக்கூடாது. யாரை தான் பார்க்கணும்? நம்ம கீழே இருக்கிறவங்கள பார்க்கணும். 2. மூணாவது, இந்த இரத்த உறவு இருக்காங்கல்ல, இரத்த உறவுன்னு யாருன்னு தெரியுதா? இரத்த பந்த உறவு, நம்ம அம்மா கூட பிறந்தவங்க, அத்தா கூட பிறந்தவங்க, இப்படி இரத்த பந்த உறவுகள் அவங்க விலகி போனாலும், நம்மளை விட்டு என்ன செஞ்சாலும் விலகி போகிறாங்க, நம்ம கூட பழக மாட்டுறாங்க, நம்ம கூட ஒட்டு உறவு இல்லை, அவங்க விலகி போனாலும் அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இரத்த பந்த உறவு நம்மளை விட்டு விலகி, பின்னாடி இருக்கிறவங்களும் கேட்பேன், என்னை விட்டு விலகி போனாலும் அவங்கள என்ன செய்யணும்? இரத்த பந்த உறவை அரவணைக்கணும். 4வது, யாரிடமும் எதையும் யாசிக்கக்கூடாது. யாசிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கேட்கக்கூடாது, பிச்சை கேட்கக்கூடாது, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்ட்டு. சில பேர் பாருங்கள், மற்றவங்கள்ட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அல்லாட்ட கேட்கவே மாட்டாங்க. என்ன செய்யறது? நம்ம வீடுகள்லாம் பார்த்துருக்கோம், எதையுமே வீட்டில் வாங்குறதில்ல. சில வீடுகளில் பெண்கள் எப்படி இருப்பாங்கண்டா, எதையும் வீட்டில் வாங்குறதே கிடையாது, பக்கத்து வீட்டில் தான் வாங்குறது. ஒரு 2 முட்டை கொடுங்க, கொடுத்து பரிமாறுறது வேற, இவங்களும் கொடுத்து அவங்களும் கொடுத்து பரிமாற்றுனா பரவாயில்ல, வாங்கிறது மட்டுமே இருந்தால் ஒரு கொத்தமல்லி கொடுங்க, இதை கொடுங்க அதை கொடுங்க, எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள்ட்ட யாசித்து கொண்டே இருப்பது. என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களிடத்துல நம்ம யாசிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. எத்தனாவது? 4வது. 5வது, கசப்பாக இருப்பினும் உண்மையே உரைக்கணும். என்ன செய்யணும்? உண்மையை சொல்றது சில நேரங்களில் கசக்கும், என்னடா இப்போ போல்டாக அடிச்சிட்டாப்லேன்ட்டு. ஆனால் கசப்பாக இருப்பினும் உண்மையே சொல்லணும். என்ன சொல்லணும்? பொய் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? உண்மையே சொல்லணும். 5வது. 6வது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாராவது தூற்றுனாங்க தெரியுதா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், மற்றவங்களாம் குறை பேசுகிறாங்க, இவருக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு. நமக்கு தெரியும் நம்ம கரெக்டாக அல்லாஹ்வுக்காக செய்கிறோன்னு.
அப்படி மற்றவர்கள் நம்மை குறை பேசினால் அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. திடீர்னு என்ன செய்யற, நீ கண்ணாடி போட்ட ஒரு பள்ளிவாசல் கட்டுற, பெரிய பள்ளிவாசல் என்ன செய்யற, பெரிய பள்ளிவாசல் கட்டுற, நிறைய பேர் ஒருத்தர் குறை சொல்றாங்க, ஆமாம் பெரிய வந்துட்டாரு, பெரிய கொடை வல்லன் நினைப்பு, பள்ளிவாசல் கட்டுறாரு. அல்லது என்ன செய்யறாரு, பெரிய இவருன்னு என்ன செய்யறாங்க, ஆளுக்கு வந்தது சொந்தக்காரங்க போனவங்க வந்தவங்க எல்லாரும் குறை சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அல்லது நீ பள்ளிவாசல் கட்டுறதை விட்டு உன்னை தடுக்கிறதுக்கு அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீ என்ன செய்யற, எதை பற்றியும் கவலை, யாருக்கு நான் பயப்பட மாட்டேன், அல்லாவுக்கு மட்டும் தான் பயப்படுவேன், நான் எடுத்த காரியத்தை அல்லாவுக்காக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு இருக்க. இப்படி தான் இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஆறாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குறை சொல்பவருடைய அந்த குறைகளுக்கெல்லாம் நம்ம அஞ்சக்கூடாது. ஏழாவது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை அதிகமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கும் கருவூலங்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு, அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சொத்துகளில் ஒரு முக்கியமான ஒரு சொத்து எது? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த 7 விஷயத்தை என ஃபாலோ பண்ண சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்க. 7 விஷயம் கேட்டுருமா? சொல்ல பார்க்கலாம், சும்மா சொல்லு. ஒன்னே ஒன்று. லாஸ்ட் சொன்னது சொல்லிட்டேன். முக்கியமான பாயிண்ட், இந்த ஆயத்துக்கு தொடர்பான பாயிண்ட் என்ன? எதுல, எந்த விஷயத்தில் மேலே இருக்கிறவங்கள நம்ம பார்க்கக்கூடாது, கீழே இருக்கிறவங்கள பார்க்கணும். செல்வத்திலையும் அழகுலையும். ஏழைகளை மட்டமாக பார்க்கக்கூடாது, நேசிக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்கள நெருங்கி இருக்கணும். வேற ஒன்றை வச்சே ஒரு உதாரணம் சொன்னேனே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு மற்றவங்க குறை சொன்னாலோ எது பண்ணாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஓகே, அது வந்துடலாம். இப்போ கவனிச்ச மண்டையில் ஏறுதா? அங்கே பேசிட்டு இருந்தால் எப்படி ஏறுமா? அப்போ என்ன சொன்னாங்க இந்த ஆயத்தில்? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அப்போ சில பேர் மதம் மாறி போகிறதுனால, சில பேர் மதம் மாறி இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறதுனால அல்லாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அல்லாஹ் நீ போனாலும் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும்? அல்லாவை அவர்கள் நேசிப்பார்கள், அல்லாவும் அவர்களை நேசிப்பான். அவர்கள் ஈமான் கொண்டவரிடத்தில் பணிவாக நடந்து கொள்வார்கள், இறை மறுப்பாளரிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வார்கள். வலா யகாஃபூன லௌமத்த லாயிம், குறை சொல்பவர்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம நடந்து கொள்றதுல குறை சொல்பவர்கள், பழிப்பவர்களுடைய பழிப்பை கண்டு அஞ்ச மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம உற்ற நண்பரை யார் ஆக்கிக்கணும், யார் ஆக்கக்கூடாது. அடுத்த வாரத்துலேருந்து கேள்வி பதில் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த வாரம் நடத்துறது, அடுத்த வாரத்தில் கேள்வி. யார் உற்ற நண்பரில் ஆக்கணும், யார் உற்ற நண்பரில் ஆக்கக்கூடாது, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் ரசூல் மட்டும்தானா? மூணாவது அப்போ அல்லாஹ் உற்ற நண்பரில் யாரை ஆக்கிக்கணும்? அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொண்டதையும் ஆக்கிக்கொள்ளணும். யாரை ஆக்கக்கூடாது? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ள கூடாது. பரவாயில்ல, இப்போ கவனிக்கிறீங்க, என்ன கவனிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். சரி, அடுத்து அல்லாஹு தஆலா 57வது வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கின்றான். இதோடு நம்ம நிறைவு செய்து கொள்வோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல்லதீன, நீங்கள் நண்பர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள். ஏற்கனவே ஒரு 2 பேரை சொல்லிட்டாங்க.
யார? கிறிஸ்துவர்களையும் யூதர்களையும் உற்ற நண்பர்களா ஆக்கிக்காதீங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தத்தகிது அல்லதீன இத்தகது தீனக்கும் ஹுசுவம் வ லைபா. உங்களுடைய மார்க்கத்தை யார் ஏளனமா நினைக்கிறாங்களோ, உங்களுடைய மார்க்கத்தை யார் விளையாட்டாக ஆக்கி கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட காஃபிர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். உங்க மார்க்கத்தை ஒருத்தன் ஏளனமா நினைக்கிறானா, அவங்களோட நட்பு நமக்கு தேவை கிடையாது. உங்களுடைய தீனை ஒருத்தன் கேலி பொருளாக்குறான், விளையாட்டாக்குறான், அவர்கள் நமக்கு உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது. எல்லாரையும் நம்ம மதிக்கணும், எல்லாரோடையும் நம்ம பழகணும். அது யாராக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தை சார்ந்தாலும் அவங்களோட நல்லிணக்கத்தோடு இருக்கணும். ஆனால் அதுவே நம்ம மார்க்கத்தை கிண்டல் பண்ண, என்ன பெரிய குரானு, என்ன அல்லாவாம்ல, என்ன பாங்க சொல்கிறீங்களாம்ல, இப்படி குரானாம்ல, என்ன ரசூலுன்றீங்க, இப்படி விளையாட்டு பொருளாக கேலி பொருளாக நம்முடைய தீனை ஒருவர் ஆக்கினால் அப்படிப்பட்ட காஃபிர்களை நம்ம என்னவாக்கி கொள்ளக்கூடாது, நம்ம உற்ற நண்பர்களை ஆக்கி கொள்ளக்கூடாது. சில பேர் பார்த்தா காசுக்கு போயிடுவாங்க, சில பேர் பார்த்தா காசுக்கு அந்த மாதிரி நபர்களோட போய் சேர்ந்து ஒரு 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 இயக்கத்திலே கட்சியிலே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் மொத்தமாக என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை இழிவாக இழி பொருளாக கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் இவன் தொப்பி போட்டு அவங்களோட இருப்பான். என்னப்பா தொப்பி போட்டு அங்கே இருப்பான், இருக்கலாமா? அவங்க தான் இஸ்லாத்தை, நம்முடைய தீனை விளையாட்டு பொருளாக, நம்முடைய தீனை அவர்கள் ஒரு கேலி பொருளாக ஆக்கி கொள்கிற போது அவர்களை நம்ம என்னவா ஆக்கி கொள்ளக்கூடாது, நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், வத்தகுல்லாஹ இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அடுத்து சொல்றான், வ இதா நாதைத்தும் இலஸ் ஸலாத். அவங்க இந்த கேலி கிண்டல் செய்கிறேன்னு சொல்கிறோம்ல, எப்படி செய்வாங்கன்னா, நீங்கள் தொழுகைக்காக அல்லாவை அழைத்தால், தொழுகைக்காக நீங்கள் இந்த பாங்கு அழைத்தால், இத்தகதுஹா ஹுசுவா வ லைபா, என்ன செய்வாங்க, அதை கேலி பண்ணுவாங்க. பாரு ஆரம்பிச்சிட்டாங்கடா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்ட்டு. பாங்கு சொல்றதை என்ன செய்வாங்க, கேலி கிண்டலாக ஆக்கி கொள்வார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அறிவில்லாத விளங்கி கொள்ளாத சமுதாயமாக இருக்கிறார்கள், அதனால தான் இப்படி செய்யறாங்க என்று அல்லாஹு தஆலா. நம்முடைய மார்க்கம் இருக்கு, எல்லாரோடையும் பழகலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஆனால் நம்முடைய தீனை எந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. நீங்க யாரை வேணா ஃபாலோ பண்ணலாம், பின்பற்றலாம், நாங்க எங்க மார்க்கத்தை பின்பற்றுறோம். ஆனால் நம்முடைய மார்க்கத்தை விளையாட்டு பொருளாக கேலி பொருளாக ஆக்கி கொண்டால் அதை நம்ம தீனத்தான அவன் கிண்டல் பண்றான், கேலி பண்றான், என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு அவனோட அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது என்பது கூடாது. யார் நம்முடைய தீனை கேலியாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொள்கிறார்களோ அவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக சொல்கிறான். எனவே நாம் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்டு ஜக்காத்தை கொடுக்குகின்ற தொழுகை நிலைநாட்டவர்களை நம்முடைய உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்வோம். யூதர்களையும் கிறிஸ்துவர்களுடைய ஆபத்துகளை விளங்கி அவருடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதை விட்டு அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா காப்பாற்றி அருள் புரிவானாக. யூதர்களுடைய அழுச்சாட்டியங்களை விட்டும் அவர்களுடைய கொடூர அந்த தீங்குகளை விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லீம்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை தந்து பச்சிலம் குழந்தைகள், முஸ்லீம்களுடைய பெண்கள், பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுகிற அந்த கோர விஷயங்களை விட்டு அல்லாஹ் இந்த முஸ்லீம் சமுதாயத்தை, பலஸ்தீன முஸ்லீம்கள், எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பாக இந்த உலகத்திலே வாழச் செய்வானாக என்ற துஆவோடு இன்றைய தஃப்சீரை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.